செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் காலதாமதமாக வழங்கப்பட்ட நீதியாகவே பார்ப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் என்பது சட்டம் அளித்துள்ள உரிமையாகும் என்றும், ஆனால் வழக்கில் முகாந்திரம் இல்லாமல் 15 மாதம் சிறையில் வைத்திருந்ததாக அவர் கூறினார். பாஜக வாஷிங் மிஷின் போன்றது, குற்றம் சாட்டப்படுபவர்கள் அவர்களுடன் இணைந்தால் தூய்மை அடைந்து விடுவார்கள் என்று டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு இது காலதாமதமாக வழங்கப்பட்ட நீதியாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த உரிமையை வழங்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் அமலாக்கத்துறையின் வலியுறுத்தல் காரணமாக அவர்கள் இவ்வளவு காலதாமதம் செய்திருப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். வாஷிங் மிஷின் வேலை தான். பாஜகவில் ஒருவர் மீது குற்றம் சொன்னார்கள். அவர் அங்கே சேர்ந்த உடனே அவரை விடுதலை செய்து விட்டார்கள். அந்த குற்ற வழக்கே இப்பொழுது நடைபெறுகிறதா என்று தெரியவில்லை. கர்நாடக மாநிலத்திலே பாஜக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் ஒருவர் வீட்டிலிருந்து 48 லட்சம் ரூபாய் பிடித்தார்கள். அந்த வழக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை.